ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாலா கிச்சன். நான் உங்கள் நிவேதா அருண்குமார். இன்னைக்கு நம்ம ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு நம்ம மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாம்பழத்தை வச்சு செய்ய போகிறோங்க. நான் இதுக்கு எடுத்துக்கிட்ட மாம்பழம் பார்த்தீங்கன்னா நீலம்ன்ற ஒரு வகையை சேர்ந்த மாம்பழம். இதில் இனிப்பும் புளிப்பும் கலந்து இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு புளிப்பு ரொம்ப அவசியம். இனிப்பாக இருக்கிற ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து அதோட தோலை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துட்டு வெறும் மாம்பழத்தை மட்டும் ஒரு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கணுங்க. நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கணும். சில மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா நார்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்சியில் ஓட்டினதுக்கப்புறம் ஒட்டி வச்சுருக்கீங்களா, அதை ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நார் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஜல்லடை கரண்டி வச்சுருக்கோம் பாருங்க, அதில் போட்டு வடிகட்டினீங்கன்னா நார் ஃபுல்லாக மேலே தங்கிடும். வெறும் மாம்பழ கூழ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ அதை ஒரு பேனில் போட்டு நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க மாம்பழத்தை ஃபுல்லாக. ஓகேங்களா? இந்த இதை செய்கிறதுக்கு வெறும் 3 பொருள் மட்டும் நம்மளுக்கு போதும். நான் என்னென்னன்றதை நான் சேர்க்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ மாம்பழத்தை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போதும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மாம்பழத்தோட கிளறி விடுங்க. ஸோ நல்லா கிளற தான் நல்லா திக்னஸ், மாம்பழம் நல்லா திக்காக, அந்த கூழ் நல்லா திக்காக இருக்குங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கிண்டணும். ஸோ அடுத்து இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் பிடிச்சவங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ ஆல்மோஸ்ட் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளறதை விட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கிளறத கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கூட திக் கன்சிஸ்டன்சி வரணும். ஏன்னா எனக்கு இன்னும் திக் ஆகலை, லிக்விடாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கூட கிண்டிக்கிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காக வந்தால் தான் ரெசிபி ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சில பேருக்கு இது என்னன்றது தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள், நேச்சுரோ பாருன்னு, அதுதாங்க இதை நீங்கள் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஆல்மோஸ்ட் எனக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கீ எடுத்து லைட்டாக விட்டுருங்க. அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதில் மாம்பழம் பார் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதை எடுத்து நம்ம பிளேட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா ரொம்ப மொத்தமாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப தின்னாகவும் போட்டுறாதீங்க. மீடியம் சைஸாக இருந்தால் தான் நம்ம பார் மாதிரி அழகாக ரோல் மாதிரி வரும் நம்மளுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நல்லா மீடியம் சைஸில், ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா ரொம்ப மெலிஸாக இருக்கும், ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா மொத்தமாக இருக்குங்க. ஸோ நல்லா மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்ச இதை 2 to 3 நாள் வரைக்கும் வெயிலில் காய வைக்கணுங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்த்து சைட்லேருந்து பிஸ்னஸ் மோட்டிவாக கூட சில பேர் செய்கிறாங்க. இதை நல்லா கூலாக்கிட்டு அதை 10 நாள் வெயிலில் காய வச்சு சேல்ஸ் பண்ணி பிஸ்னஸ் மோட்டிவாகவும் பண்ணுறாங்க. இதை அமேசானில் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 1000 ரூபா வரைக்கும் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை ஆம் பப்பட்னு அமேசானில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இதை நம்ம ஆல்மோஸ்ட் நான் காட்டியிருக்கேன் பாருங்க, வெயிலில் காஞ்சி இப்போ நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டிங்கன்னா நல்லா பிளேட் மாதிரி பார் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட நேச்சுரல் பார் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம் பாருங்க. இதை நீங்கள் எப்படி ஸ்லைஸ் பண்ணுற நைஃபை வச்சு ஸ்லைட் பார் மாதிரி நான் போட்டு இப்போ செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்க, அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்கள் தட்டில் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா எடுத்து வச்சிங்கன்னா இருந்த இடமே தெரியாது, அந்த அளவுக்கு காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். சரி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி 2 லைனாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த தின் பார் நல்லா சூப்பராக இப்போ ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெறும் மாம்பழமா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மாம்பழ வத்தல் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க சில பேர். இப்போ ரோல் பண்ணி உங்கள் கையில் எடுத்து காட்டுற பாருங்க, எவ்வளோ நல்லா மீடியம் சைஸில் நல்லா பார் மாதிரி ரோல் பண்ணால் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம மேங்கோ பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் என்னோடது உங்களுக்கு காத்திருக்கு. Thank you.